தற்போதைய அண்மை செய்தி. சென்னை மேடவாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் பாரில் மது போதையில் இருந்த இளைஞர்கள் பார் ஊழியர்களிடம் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தி. மது போதையில் இளைஞர்கள் தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சியானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மது போதையில் இளைஞர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பார் ஊழியர்களை தாக்கும் சிசிடிவி காட்சியானது வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. சென்னை மேடவாக்கம் மாம்பாக்கம் பிரதான சாலையில் பொன்மார் என்ற பகுதியில் பார் ஒன்று செயல்பட்டு வருகிறது. கடந்த 16ஆம் தேதி இந்த மதுபான பாரில் வேலை செய்யும் இருவரிடம் 25 மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத 3 இளைஞர்கள் அளவுக்கு அதிகமாக மது குடித்துவிட்டு பணம் கொடுக்காமல் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை பார் ஊழியர்கள் தட்டி கேட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மீண்டும் கடந்த 19ஆம் தேதி அதே பாருக்கு ஏற்கனவே பிரச்சனை செய்த 3 இளைஞர்களும் 9 பேருடன் ஆயுதங்களோடு வந்து அங்கே தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்க பொருட்களை அழித்து உடைத்து தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அங்கு பதிவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக தாளம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்து சித்தாராப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விக்ரம், புதுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் அப்ரஸ் கான் ஆகிய 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 2 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 7 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.